இந்த சமூகத்தில் அயோக்கியத்தனத்தை அதிகமாக செய்பவன் அழகாக பேசுகிறான். எனக்கு இந்தி தெரியாது என்பது தகுதி குறைவல்ல, மாறாக என் வீர தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று பெருமை என்று நான் சொன்னேன். ஒரு அரசாங்கத்திற்கு உதவி செய்ய வேண்டியவன் முதலிலே ஊழலுக்கு எதிராக பேச வேண்டியதுதான் அவசியம். ஒரு காலம் எனக்கு உணவிடக்கூடிய விவசாயிக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஈழப்பிறவி நான் அல்ல. இனிமேல் அக்கிரமங்களை பார்த்து பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய சடங்களாக நாம் இருக்க போவது இல்லை என்பதை மட்டும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். நம்முடைய இளைஞர்களை இன்றைக்கு திட்டமிட்டு இந்த மதுபோதையில் தள்ளிய இந்த அவலத்தை பார்த்து நான் கொதித்து போயிருக்கிறேன். எனவே மாற்றப்பட வேண்டும், மாற்றப்பட வேண்டும். ஒரு அரசியல்வாதிக்கு அவனுடைய களத்திலே வெற்றி தோல்வி என்று உண்டு. ஆனால் லட்சியவாதிக்கு ஒரு நாளும் தோல்வி என்பது இல்லை. எனவே மக்கள்வாதையில் இருப்பவர்கள் சாதாரண அரசியல்வாதிகள் அல்ல, மகத்தான என்னுடைய சமூகத்தினுடைய விழிப்புக்கும் விடியலுக்குமான லட்சியவாதிகள். எனவே அப்படிப்பட்ட லட்சியவாதிகளை கொண்டிருக்கக்கூடிய மாபெரும் இயக்கமாக இன்றைக்கு மக்கள்வாதை 2ஆம் ஆண்டில் மிக அழகாக அடியெடுத்து வைக்கிறது. எனவே நான் உளமாற வாழ்த்துகிறேன். சமீப காலத்தை எடுத்துக்கொண்டால் பேசுவதையே குறைத்து விட்டேன். என்னுடைய அலுவலகத்தில், என்னுடைய அலுவலக மேசையிலே அங்கே இருக்கக்கூடிய தாள்களிலே ஏறக்குறைய 200 இடங்களிலிருந்து என்னை பேச அழைத்திருக்கிறார்கள். நான் எங்கேயுமே செல்ல முடியாத நிலையில் இருக்கிறேன். உண்மையை சொல்ல போனால் எனக்கு இப்பொழுது பேசுவதிலேயே ஆர்வம் குறைந்து விட்டது நண்பர்களே. காரணம் என்ன தெரியுமா? என்னுடைய தமிழ் மண்ணில் இந்த சமூகத்தில் அயோக்கியத்தனத்தை அதிகமாக செய்பவன் அழகாக பேசுகிறான். பித்தலாட்டக்காரன் மிக பிரமாதமாக பேசுகிறான். போக்கிரி தன்னை புனிதனாக காட்டிக்கொண்டு பேசுகிறான். தொலைக்காட்சியை பாருங்கள். எனவே இவர்களை பேச்சில் நாம் வெல்ல முடியாது. அது நம்முடைய களம் அல்ல. எனவே பேச வேண்டாம். பேசி பேசி ஒரு இனம் அழிக்கப்பட்டிருக்கிறது என்றால் நான் பிறந்து வளர்ந்திருக்கக்கூடிய என் தமிழ் சமூகம், தமிழ் இனம்தான் பேசி பேசி அழிக்கப்பட்டிருக்கிறது. எனவே நானும் பேச விரும்பவில்லை. பேச்சை குறைப்பதுதான் எனக்கு சரியானதாக இருக்கும். மௌனமே மிகச்சிறந்த மொழி, செயல்பாடுகளே மிகச்சிறந்த மொழி என்கின்ற அடிப்படையில் மௌனமாக செயல்பட நான் ஆசைப்படுகிறேன். நான் எங்கே இருக்கிறோனோ அங்கே உண்மையாக இருப்பேன். ஒரு IAS அதிகாரியாக இருக்கின்ற பொழுது நான் அங்கே உண்மையாகவே இருக்க விரும்புகிறேன். எனவே எந்த விதிகளையும் எந்த சட்டத்தையும் நான் உடைக்க விரும்பவில்லை. எனவே நான் சொல்லிக் கொள்ளுகிறேன். நீங்கள் நினைக்கலாம், நீங்கள் ஊழலுக்கு எதிராக நடவடிக்கை எடுத்தது எப்படி IAS அதிகாரிக்கு பொருத்தமானது என்று எண்ணலாம். ஏனென்றால் பல அதிகாரிகள் அப்படி செய்யவில்லை என்கின்ற அடிப்படையில் நீங்கள் எண்ணலாம். என்னை பொறுத்த வரைக்கும் ஊழலுக்கு எதிராக பேசுவது, ஊழலுக்கு எதிராக செயல்படுவது, நடவடிக்கை எடுப்பதே சட்டத்திற்கு உட்பட்ட ஒரு நடவடிக்கை தான். எனவே ஒரு அரசாங்கத்திற்கு உதவி செய்ய வேண்டியவன் முதலிலே ஊழலுக்கு எதிராக பேச வேண்டியதுதான் அவசியம். ஊழலுக்கு எதிராக செயல்பட வேண்டியதே நான் அரசுக்கு உதவி செய்கிறேன் என்பதுதான் பொருள். ஏனென்றால் இன்றைக்கு லஞ்ச ஒழிப்புத்துறையே ஒரு அரசினுடைய அங்கமாக இருக்கிறது, அரசினுடைய துறையாக இருக்கிறது. எனவே என்னுடைய மக்களிடத்திலே, எனவே என்னுடைய தமிழ் சமூகத்திலேயே ஊழலுக்கு எதிராக, லஞ்சத்துக்கு எதிராக நான் பேசுகிற பொழுது நான் எந்த குற்றத்தையும் செய்யவில்லை. மாறாக லஞ்ச ஒழிப்புத்துறை என்கின்ற அரசு துறைக்கு நான் வலு சேர்க்கிறேன் என்பதுதான் பொருள். எனவே அந்த அடிப்படையில் நாம் லஞ்சத்திற்கு எதிராக எழ வேண்டும். அது இந்த அரசுக்கு ஆதரவான நடவடிக்கையாகத்தான் நான் கருதுகிறேன். இந்திய நாட்டினுடைய சுதந்திர போராட்டத்தில் பகத்சிங் என்கின்ற மகத்தான வரலாற்று இளைஞனுக்கு மிக முக்கியத்துவம் உண்டு. உங்களுக்கு தெரியுமா? அவர் லாகூர் சதி வழக்கிலே அங்கே குற்றம் சாட்டப்பட்டு அங்கே தூக்கிலிடுவதற்கு முன்பாக 2 மணி நேரத்திற்கு முன்பாக பிரநாத் மேத்தா என்கின்ற அவருடைய வழக்கறிஞர் அவரை சந்திக்கின்றார். 25 வயது கூட ஆகாத மகத்தான வீர இளைஞன் பகத்சிங். அப்பொழுது அந்த வழக்கறிஞர் கேட்கிறார், பகத்சிங், உன்னுடைய கடைசி ஆசை என்னவென்று கேட்கிறார். என்னுடைய அம்மாவை பார்க்க வேண்டும், என்னுடைய பெற்றோர்களை பார்க்க வேண்டும், உறவினர்களுக்கு செய்து சொல்லுங்கள் என்றெல்லாம் பகத்சிங் சொல்லவில்லை. மாறாக என்ன சொல்லுகிறான் தெரியுமா? என்னுடைய கடைசி ஆசை என்றுமில்லை, வேறொன்றுமில்லை, நான் மீண்டும் என்னுடைய நாட்டிலே பிறக்க வேண்டும், என்னுடைய இந்த தேசத்திற்கு நான் பிறந்து சேவை செய்ய வேண்டும் என்று தூக்கிலிடுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக பகத்சிங் சொல்லுகிறான். மீண்டும் இந்த தேசத்திலே நான் பிறக்க வேண்டும், இந்த தேசத்திற்கு சேவை செய்ய வேண்டும் என்று தூக்கு கயிறை முத்தமிடுவதற்கு 2 மணி நேரத்திற்கு முன்பாக சொல்லுகிறானே பகத்சிங்.
என்னுடைய அன்பிற்குரிய இளைஞர்களிலே பல பகத்சிங்கை நான் இங்கே பார்க்கிறேன். பல நேரங்களிலே நம்முடைய இளைஞர்கள், நம்முடைய பெரியவர்கள், இந்த சமூகத்தின் மீது உளமாற அக்கறை கொண்டவர்கள் என்னை வந்து கேட்பார்கள். அவர்கள் கேட்பார்கள், ஏதாவது செய்தாக வேண்டும் என்று கேட்பார்கள். இந்த சமூகத்திற்கு நான் ஏதாவது செய்தாக வேண்டும், அரசியலிலே இறங்க வேண்டும் என்றெல்லாம் அவர்கள் சொல்லுவார்கள். அப்பொழுது நான் சொல்லுவேன், இன்னமும் இந்த சமூகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை என்று சொல்லுவேன். இன்னமும் இந்த சமூகத்தின் மீது எனக்கு நம்பிக்கை வரவில்லை என்று சொல்லுவேன். நம்முடைய வரலாற்றை, தமிழக அரசியல் வரலாற்றை எடுத்துக் கொண்டிருந்தால், ஒரு காலத்தில் நம்முடைய மக்கள் தியாகம் செய்தவர்களை, நல்லவர்களை அவர்கள் ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள். அதற்கு அடுத்ததாக பேசினால் நல்லவர்களைப் போல, அடுத்ததாக யோசித்தால் நல்லவர்களைப் போல பேசியவர்களை ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள். அதற்கு அடுத்ததாக வரலாற்றை பேசினால் நல்லவர்களைப் போல நடித்தவர்களை இந்த ஆட்சி கட்டிலே ஏற்றினார்கள். இந்த வரலாற்றை உற்று நோக்குகிற பொழுது தமிழ் மக்கள் மீது எனக்கு நம்பிக்கை இல்லை என்று நான் பல நேரம் சொல்லிக் கொண்டிருந்தேன். 1.5 மாதங்களுக்கு முன்பு வரை இந்த மெரினாவிலே ஏற்பட்ட அந்த எழுச்சி இருக்கிறது அல்லவா, மெரினாவிலே ஏற்பட்டிருக்கிற எழுச்சி அல்லவா, அதை வெறும் நாட்டுக்கான போராட்டம் அல்ல, என் தமிழ்நாட்டுக்கான போராட்டமாகத்தான் அதை நான் கருதினேன். அது நாட்டுக்கான போராட்டம் அல்ல, என் மண்ணுக்கான போராட்டம். ஏதோ காலைக்கான எழுச்சி அல்ல, அது நாளைக்கான எழுச்சியாகத்தான் நான் கருதுகிறேன் என்று நான் நினைக்கிறேன். அது மெரினா எழுச்சி வருடால் எழுச்சிக்கு அது வந்தனம் கூறக்கூடிய எழுச்சியாக இருக்கிறது என்று கருதினேன். அதை பார்த்த பொழுது என் சமூகத்தின் மீது நம்பிக்கை எனக்கு வந்திருக்கிறது. 2003ஆம் ஆண்டில் கோவையிலே துணை ஆணையராக கலால் துறையிலே நான் பணியாற்றுகிறேன். அப்பொழுது பணியாற்றிக் கொண்டிருக்கின்ற நேரத்தில் அந்த குனியாமுத்தர் பகுதிக்கு நான் ஆய்வுக்காக இரவு 7 மணிக்கு செய்கிறேன். துணை ஆணையர் கலாம், நான் ஆய்வு செய்ய வேண்டும். அன்றைக்கெல்லாம் இது போன்ற மதுபான கடைகள் இன்றைக்கு அரசாங்க கடைகளாக, டாஸ்மாக் கடைகளாகவே இல்லை, மாறாக இன்றைக்கு தனியார் உரிமம் பெற்ற கடைகளாக அவை இருந்தன. அப்படி நான் சென்று கொண்டிருந்த நேரத்தில் ஒவ்வொருவரும் ஒவ்வொரு கடைக்கும் இலக்கு இருக்கிறது, இத்தனை குப்பிகள் எடுக்க வேண்டும், இத்தனை பாட்டில் கேஸ் எடுக்க வேண்டும் என்று இருக்கிறது. அப்படி எடுக்கவில்லை என்றால் அவர்கள் போலி மதுபானங்களை வாங்குகிறதாக, அரசுக்கு இழப்பை ஏற்படுவதாக நாங்கள் நடவடிக்கை எடுப்போம். எனவே அந்த குனியாமுத்தூர் பகுதியிலே ஒரு கடையிலே நான் ஆய்வு செய்து கொண்டிருக்கிறேன். அவர் வழக்கமாக எடுக்க வேண்டிய இலக்கு இருக்கிறது அல்லவா, 100 பாட்டில் எடுக்க வேண்டும் என்று சொன்னால் 50 தான் அரசாங்கத்திலிருந்து எடுத்திருக்கிறார். எனவே அங்கே இழப்பை ஏற்படுத்துகிறார். எனவே நான் கோபமாக கேட்கிறேன், ஏன் நீங்கள் இவ்வளவுதான் 50% இலக்கைத்தான் அடைந்திருக்கிறீர்கள், ஏன் எடுக்கவில்லை, உங்கள் மீது நடவடிக்கை எடுப்பேன் என்று சொல்லுகிறேன் நான் துணை ஆணை. நான் கோபமாக சொன்னவுடன் அந்த உரிமையாளர் சொல்லுகிறார், ஐயா கோபித்துக் கொள்ளாதீர்கள், ஐயா கோபித்துக் கொள்ளாதீர்கள், இந்த காலம் வறட்சியான காலம், எனக்கு புரியவில்லை, இந்த காலம் வறட்சியான காலம், வருங்காலம் வளமையான காலம், இந்த ஜூன் மாதம் தொடங்கட்டும் ஐயா, நான் நிச்சயமாக எங்களுக்கு நிர்ணயித்த இலக்கை நான் அடைந்து விடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு புரியவில்லை. மே மாதம் வறட்சி, மழை பெய்யும், அதற்கும் இந்த தண்ணிக்கும் என்ன சம்பந்தம்? குடி தண்ணீர் பிரச்சனை ஏற்படலாம், ஆனால் மே மாதத்திலே இந்த குடிக்கிற தண்ணிக்கு என்ன வறட்சி ஏற்படும்? எனக்கு புரியவில்லை, என்ன சொல்லுகிறீர்கள் என்று கேட்டேன். அப்பொழுது சொன்னார், ஐயா பாருங்கள், அங்கே ஒரு பொறியியல் கல்லூரி இருக்கிறது, கிருஷ்ணா பொறியியல் கல்லூரி, கிருஷ்ணா இன்ஜினியரிங் காலேஜ், எனக்கு நன்றாக நினைவிருக்கிறது. 2003 அந்த கல்லூரி மே மாதத்திலே மூடி கிடக்கும் ஐயா. அதனால் தான் சொன்னேன் வறட்சி என்று சொன்னேன் ஐயா. அங்கே விடுதி இருக்கிறது அல்லவா, அந்த விடுதியும் மூடி கிடக்கிறது. ஜூன் மாதம் இறுதியிலே அந்த விடுதி திறந்து விடும் ஐயா, மாணவர்கள் எல்லாம் வந்து விடுவார்கள், என்னுடைய கடைக்கு குடிக்க வந்து விடுவார்கள், நீங்கள் நிர்ணயித்த இலக்கை அடைந்து விடுகிறேன் என்று சொன்னார். எனக்கு வேதனையாக இருந்தது. என்னுடைய இளம் தளிர்கள், என்னுடைய எதிர்கால தமிழ் சமூகத்தின், இந்த தேசத்தினுடைய நம்பிக்கை நட்சத்திரங்களாக இருக்கக்கூடிய எம் மாணவ பிள்ளைகள், இவர்கள் குடித்துத்தான் இந்த அரசுக்கு வருவாய் ஏற்பட வேண்டும் என்று சொன்னால் அது தேவையில்லை என்று அப்படியே நொந்து போய் நான் கிளம்பி வந்தேன். எம்முடைய இளைஞர்களை இன்றைக்கு திட்டமிட்டே இந்த மதுபோதையில் தள்ளிய இந்த அவலத்தை பார்த்து நான் கொதித்து போயிருக்கிறேன். இன்றைக்கு என் சமூகம் திட்டமிடப்பட்டே இன்றைக்கு இந்த மதுபோதையில் தள்ளப்பட்டிருக்கிறது. என் சமூகத்தை மீட்டெடுக்க வேண்டும். ஏன் என் இளைஞர்களுக்கு கோபம் வரவில்லை? உங்களுக்கு அறக்கோபம் வர வேண்டும். இன்றைக்கு விவசாயிகள் எந்த நிலையிலே இருக்கிறார்கள்? விவசாயிகள் கடந்த 15 ஆண்டுகளிலே 2.5 லட்சம் விவசாயிகள் இந்த தேசத்திலே செத்து படிந்திருக்கிறார்கள், தற்கொலை செய்து கொண்டிருக்கிறார்கள். இது மிகப்பெரிய சமூக அவமானம் இல்லையா? இந்த தேசத்தினுடைய முதுகெலும்பு என்று வர்ணிக்கப்படக்கூடிய எம்முடைய விவசாயிகள், இந்த உலகத்திற்கே ஊருக்கே உணவளிக்கக்கூடிய விவசாய பெருமக்கள் தற்கொலை செய்வது என்பது இந்த சமூகத்தின் மிக மோசமான அவமானம் அல்லவா? இன்றைக்கு அவர்கள் செத்துக் கொண்டிருக்கிறார்கள்.
டெல்லியிலே இன்றைக்கு போராடுகிறார்களே நம்முடைய விவசாயிகள், அரை நிர்வாணத்தோடு அந்த வெயிலிலும் பனியிலும் கிடந்து போராடுகிறார்களே, அழுது கதறுகிறார்களே, அவர்களை பார்த்து ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலே பார்த்துவிட்டு என்னுடைய 10ஆம் வகுப்புக்காக தேர்வுக்கு தயாராகின்ற என்னுடைய மகள் யாழினி பார்த்துவிட்டு அப்படியே அழுது கொண்டு வந்து இதை காண்பித்தார். கண்ணீர் விட்டு அழுது கொண்டு, அப்பா விவசாயிகளுடைய நிலைமையை பாருங்கள், விவசாயினுடைய நிலைமையை பாருங்கள் என்று 15 வயது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய என்னுடைய மகள் யாழினி அழுது கொண்டே வந்து என்னிடத்திலே சொன்னார். என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா, நீங்கள் ஒரு விவசாயினுடைய பிள்ளை, நீங்கள் ஒரு விவசாயினுடைய பிள்ளை, ஒருவேளை நீங்கள் IAS அதிகாரியாக வராமல் இருந்திருந்தால் இப்படி விவசாயியாக வறுமையில்தானே இருப்பீர்கள். இந்த விவசாயிகளுடைய வறுமையை பாருங்கள், என்ன செய்ய போகிறீர்கள் என்று என்னுடைய மகள் யாழினி கேட்டார். எனக்கு தூக்கி வாரிப்பட்டது. என்னால் முடிந்ததை நான் செய்வேன். நீ படித்து, நன்றாக படித்து உன்னுடைய வாழ்க்கையை விவசாயிக்காக அர்ப்பணிக்க வேண்டும் என்று என்னுடைய பிள்ளை யாழினிக்கு நான் சொன்னேன். இன்றைக்கு நம்முடைய விவசாயிகள் தலைநகரிலே இன்றைக்கு போராடி கொண்டிருக்கிறார்கள். வேதனையாக இருக்கிறது, வேதனையாக இருக்கிறது. ஒரு வாட்ஸ்அப் செய்தியிலே சில விசமிகள், தீய சக்திகள், பிற்போக்கு சக்திகள் நான் இந்த விவசாயிகளுக்கு எதிராக கருத்து சொன்னதை போல ஒரு பொய்யான ஒரு கருத்தை பரப்பி கொண்டிருக்கிறார்கள். கண்டனத்துக்குரியது. ஒரு காலம் எனக்கு உணவிடக்கூடிய விவசாயிக்கு எதிராக ஒரு வார்த்தை சொல்லக்கூடிய ஈனப்பிறவி நான் அல்ல. எனவே விவசாயிகளுக்காக நாம் குரல் கொடுக்க வேண்டும். எங்காவது விவசாயியை பார்த்தால் அவனை காயப்படுத்தாதீர்கள், கௌரவப்படுத்துங்கள் என்று நான் நாமக்கல் மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதும் அதற்கு பிறகு மதுரை மாவட்ட ஆட்சியராக இருந்த பொழுதும் கடிதம் எழுதி என்னுடைய வட்டாட்சியர்களுக்கு, கோட்டாட்சியர்களுக்கு நான் உத்தரவிட்டேன். அந்த அடிப்படையில் ஒரு நாள் நான் பள்ளிப்பாளையம் அருகே இருக்கக்கூடிய ஒரு சௌதாபுரம் என்கின்ற கிராமத்திற்கு நான் சென்றேன். அன்று இரவு முழுவதும் அந்த கிராமத்திலே நாங்கள் மனுக்களை பெற்றுக்கொண்டு இரவு அதே கிராமத்தில் தங்கி விடியற்காலை ஒரு 5:50 6 மணிக்கு நாம் எழுந்து வயல்வெளியை பார்ப்பதற்காக, நிலங்களிலே ஏதாவது பிரச்சனை இருக்கிறதா, அளவையிலே பிரச்சனை இருக்கிறதா, எல்லைகளிலே பிரச்சனை இருக்கிறதா என்பதையெல்லாம் அறிவதற்காக அன்றைக்கு நாங்கள் வெளியிலே கிளம்புகிறோம். அப்படி கிளம்புகிற பொழுது ஒரு பருத்தி காடு இருக்கிறது. அந்த பருத்தி காட்டிலே ஒரு விவசாயி தன்னுடைய மனைவியோடு அங்கே வேலை செய்து கொண்டிருக்கிறார். அந்த விவசாயியை அழைத்து அவரிடத்திலே நான் பேசுகிறேன். உங்களுக்கு எப்படி விவசாயம் எப்படி சிறப்பாக இருக்கிறதா, வருமானம் தருகிறதா என்றெல்லாம் கேட்கிறேன். அதற்கு அவர் சொல்லுகிறார், அப்படி ஒரு வருமானம் இல்லை ஐயா, வேறு தொழில் எங்களுக்கு இல்லாததனால் இதை செய்து கொண்டிருக்கிறோம், வருவாய் எதுவும் இல்லை என்று சொல்லுகிறார். அப்பொழுது இறுதியாக நான் கேட்கிறேன், ஐயா எனக்கு ஒரு சிறிய ஆசை இருக்கிறது என்று கேட்கிறேன். என்னையா ஆசை என்று கேட்கிறார். ஒன்றுமில்லை, உங்களோடு நான் ஒரு புகைப்படம் எடுத்துக்கொள்ள முடியுமா என்று அந்த விவசாயியை பார்த்து கேட்கிறேன். எடுத்துக்கொள்ளலாம் என்று சொல்லுகிறார். ஆனால் அவர் கோவணத்தோடு இருக்கிறார், சங்கடப்பட்டு கொண்டு அப்படியே அந்த வேட்டியை எடு என்று தன்னுடைய துணைவியாரை சொல்லுகிறார். நான் சொல்லுகிறேன், வேட்டி வேண்டாம், கோவணம்தான் என் தேசத்தினுடைய விவசாயினுடைய அடையாளம், அப்படியே இருங்கள் என்று நான் சொல்லுகிறேன். அப்படியே இருங்கள் என்று சொல்லுகிறேன். அப்படியே அந்த விவசாயினுடைய தோல் மேல் கையை போட்டு இந்த புகைப்படத்தை எடுங்கள் என்று சொல்லுகிறேன். மகிழ்ச்சியோடு புகைப்படத்தை எடுத்துக்கொண்டோம். அந்த புகைப்படத்தை என்னுடைய மக்கள் தொடர்பு அலுவலகத்திலே சொல்லி நான் சொன்னேன், நான் ஓராண்டில் எடுத்துக்கொண்ட பல தலைவர்கள் வந்திருக்கிறார்கள், அமைச்சர்கள் வந்திருக்கிறார்கள், அதிகாரிகள் வந்திருக்கிறார்கள், அவர்களோடெல்லாம் புகைப்படம் எடுத்திருக்கிறோம். ஆனால் நான் இந்த ஓராண்டில் எடுத்திருக்கக்கூடிய புகைப்படங்களிலே மிக உயர்ந்த புகைப்படம் எனக்கு உணவளிக்கிறானே இந்த விவசாயி, அவருடைய புகைப்படம் தான். எனவே இந்த புகைப்படத்தை கொண்டு போய் நம்முடைய மாவட்ட ஆட்சித்தலைவர் அந்த வரவேற்பு அறை இருக்கிறதல்லவா, அங்கே போய் இதை பொருத்துங்கள், இதுதான் மிகச்சரியான கௌரவம், இந்த விவசாயிக்கு நாம் கொடுக்கும் கௌரவம் என்று நான் சொன்னேன். அன்பிற்குரியவர்களே, இத்தகைய கௌரவத்தை நாங்கள் எங்கே பணியாற்றினோமோ அங்கேயெல்லாம் நாங்கள் அளித்தோம். எனவே நான் இன்றைக்கு சொல்லுகிறேன், நாம் இன்றைக்கு மக்கள் வாதையாக இருந்தாலும் சரி, நம்முடைய இளைஞர்கள் ஒரு காலம் அந்த விவசாயிகளுக்கு எதிரான சிறு நடவடிக்கைகளிலே கூட ஈடுபடக்கூடாது. அவர்கள் பக்கம் நாம் தொடர்ந்து நிற்போம், அவர்களை ஆதரிப்போம் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். எம்முடைய இளைஞர்களுடைய எதிர்காலம் இன்றைக்கு கேள்விக்குறியாக இருக்கிறது. எனவே வேலை வாய்ப்புகளை உருவாக்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படுகிறது. எனவே இன்றைக்கு நம்முடைய மக்கள் பாதையில் அதனுடைய தொடக்க அம்சமாக இன்றைக்கு இந்த வேலை வாய்ப்புக்கான வழிகாட்டு மையங்களை தொடங்குவதும் பயிற்சி அளிப்பதுமாக நாங்கள் சில வேலைகளை செய்ய திட்டமிட்டிருக்கிறோம். குறைந்தபட்சம் வெளிநாடுகளிலே எங்கெல்லாம் வேலை வாய்ப்பு உருவாகிறது அதற்கு இவர்களை தகுதியானவர்களாக மாற்ற இன்றைக்கு நாங்கள் திட்டமிட்டிருக்கிறோம். மிக விரைவில் அத்தகைய திட்டங்களை எல்லாம் நாம் அறிவிப்போம். செயல்படுத்துவோம். எனவே அந்த வகையில் இன்றைக்கு நீங்கள் இளைஞர்கள் ஒரு புதிய சமூகத்தை நீங்கள் உருவாக்க வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன்.
லக்னோவுக்கு அருகே இருக்கக்கூடிய உத்தரப்பிரதேச மாநிலத்தின் அந்த ஹர்தோய் மாவட்டத்திலே 8 IAS அதிகாரிகளோடு நானும் ஒரு IAS அதிகாரியாக நான் நின்றேன். என்று எல்லா அதிகாரிகளுக்கும் ஹிந்தி தெரியும், என்னை தவிர. எல்லோரும் இந்தியிலே பேசுகிறார்கள், நான் மட்டும்தான் ஆங்கிலத்திலே பேசினேன். எனவே எனக்கு ஆங்கிலம் தெரிந்த உதவியாளரை கேட்டேன். ஆங்கிலம் தெரிந்த உதவியாளரை நான் அங்கே கேட்டேன். உடனே அந்த மாவட்ட ஆட்சித்தலைவரால் கொடுக்க முடியவில்லை. நான் மிகுந்த வருத்தத்தோடு இருந்தேன். உடனே மாவட்ட ஆட்சித்தலைவர், ஒரு ஆங்கிலம் தெரிந்தவர் அங்கே இல்லை. அப்படியாக இருந்தது. உடனே அங்கே இருந்தேன். எனக்கு உடனடியாக நாளைக்காவது அழியுங்கள் என்று மாவட்ட ஆட்சித்தலைவரை கேட்டுக் கொண்டிருந்தேன். அப்பொழுது அந்த கூட்டத்தை முடித்துவிட்டு அப்படியே வெளியே வருகின்ற நேரத்தில் ஒரு 27, 28 வயது மதிக்க தகுந்த ஒரு பெண் வந்தார். அவர் வந்தவுடன் ஐயா வணக்கம் என்றார், தமிழிலே பேசினார். ஐயா வணக்கம் என்றார், தமிழிலே. எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. ஐயா நீங்கள் தான் எங்களுக்கு இன்ஸ்பிரேஷன் என்று சொன்னார். எனக்கு ஆச்சரியமாக இருந்தது. உன்னுடைய பெயர் என்ன என்று கேட்டேன். என்னுடைய பெயர் தமீம் அன்சாரி என்று சொன்னார். தமீம் அன்சாரியா என்று சொன்னார். நீங்கள் எங்கே இருந்து வருகிறீர்கள் என்று கேட்டேன். சென்னையிலிருந்து நான் வருகிறேன் ஐயா. நான் சென்னையிலே இந்த மாநகராட்சி பள்ளி சைதாப்பேட்டையிலே மாநகராட்சி பள்ளியிலே படித்துவிட்டு பின்பு அண்ணா பல்கலைக்கழகத்திலே BE படித்துவிட்டு IAS தேர்வு எழுதி IAS தேர்விலே வெற்றி பெற்று இந்த மாவட்டத்தினுடைய பயிற்சி ஆட்சியராக நான் இங்கே இருக்கிறேன். உங்களை பார்த்து எனக்கு மதிப்பு வந்தது என்று சொன்னார். எனக்கு மிகுந்த மகிழ்ச்சியாக இருந்தது. அவர் சொன்னார், ஐயா ஆங்கிலம் தெரிந்த உதவியாளர் உங்களுக்கு கிடைக்கவில்லை என்றால் பரவாயில்லை, நானே உங்களுக்கு, எனக்கு ஹிந்தி தெரியும், நானே உங்களுக்கு உதவ வருகிறேன் என்று சொல்லி வந்தார். எங்கிருந்தாலும் எம்முடைய தமிழ் மக்கள் எமக்கு உதவுவார்கள் என்ற நம்பிக்கை எனக்கு அப்பொழுது ஏற்பட்டது. அப்பொழுது என்னை கேட்டார்கள். நான் அடுத்த நாள் போய் அடுத்த நாளும் நான் ஆங்கிலத்திலே பேசினேன். உங்களுடைய உதவியாளரை நான் கேட்டேன். எனக்கு ஒரு IAS அதிகாரி உதவுகிறார் என்று சொன்னாலும் கூட எனக்கு அலுவலக ரீதியாக உதவியாளர் வேண்டும் என்று கேட்டேன். ஆங்கிலத்திலே கேட்டேன். எல்லோரும் ஹிந்தியிலே பேசிக்கொண்ட, என்ன உங்களுக்கு எல்லாம் எப்படி ஹிந்தி தெரியாது, எப்படி தெரியாது என்று கேட்டார். எப்படி தெரியாமல் இருக்கிறீர்கள் IAS அதிகாரியாக என்றெல்லாம் கேட்டார்கள். நான் சொன்னேன் எனக்கு தெரியாது என்பதற்காக நான் வருத்தப்படவில்லை என்று நான் சொன்னேன். ஹிந்தி தெரியாது என்பதற்காக வருத்தப்படவில்லை. அது எனக்கு தகுதி குறைவாக நான் ஒரு காலம் கருதியது இல்லை என்று சொன்னேன். இட் இஸ் நாட் டிஸ்குவாலிஃபிகேஷன். எனக்கு அது ஒரு தகுதி குறைவாக நான் ஒரு காலம் கருதியது இல்லை. மாறாக என் சமூகத்தினுடைய, என் இனத்தினுடைய எழுச்சி வெளிப்பாடாகத்தான் இந்தி எனக்கு தெரியவில்லை என்பது என்னுடைய வரலாற்று பெருமை என்று சொன்னேன். காரணம் என்ன தெரியுமா? 1965 இந்திய துணைக்கண்டம் முழுதும் இந்தி ஆட்சி மொழியாக திணிக்கப்பட்ட போது எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்டன. ஒரே மாநிலத்தை தவிர, ஒரே சமூகத்தை தவிர என் சமூகம் மட்டும்தான் எதிர்த்து நின்றது. எல்லா மாநிலங்களும் ஏற்றுக்கொண்ட போது ஒரே ஒரு மாநிலம் தான் எதிர்த்து நின்றது, அது தமிழ் மாநிலம். அந்த இளைஞர்கள், நூற்றுக்கணக்கான இளைஞர்கள், மாணவர்கள் சுட்டுக் கொல்லப்பட்ட அந்த வீர வரலாறு என் நினைவுக்கு வந்தது. எனவே அந்த இளைஞர்களுடைய தியாகத்தை நான் கொச்சைப்படுத்த விரும்பவில்லை. எனவே நான் சொன்னேன், எனக்கு இந்தி தெரியாது என்பது தகுதி குறைவல்ல, மாறாக என் வீர தமிழ் சமூகத்தினுடைய வரலாற்று பெருமை என்று நான் சொன்னேன். நான் பார்க்கிறேன், எங்கும் இன்றைக்கு லஞ்சம் நிறைந்து கிடக்கிறது. உங்களுக்கு ஒரு அறக்கோபம், அறச்சீற்றம் நிறைந்திருக்க வேண்டும். இன்றைக்கு கூட சொன்னார்கள், அரசியலுக்கு வாருங்கள் வாருங்கள் என்று சொல்லுகிறார்களே. என் சமூகத்தினுடைய கோபம் போதாது. இந்த கோபம் 10% கோபம் தான் இருக்கிறது. 100, 120% கோபமாக இது மாறுகின்ற பொழுது மாற்றங்கள் தன்னளவிலே நடக்கும் என்று நான் நம்புகிறேன். எனவே கோபம் கொண்டவர்களாக, அறச்சீற்றம் கொண்டவர்களாக, இந்த அறச்சீற்றம் கொண்ட ஒரு தமிழ் சமூகமாக மாற்ற வேண்டிய பணியை மக்கள்வாதி செய்யும். அது அரசியல் பணி என்று யாரும் கருத வேண்டாம். அது சமூக பணி, அது மனமாற்றத்தை உருவாக்கக்கூடிய பணி. பல நேரங்களிலே சொல்லுவார்கள், நான் சொல்லுவேன் புரட்சியை உருவாக்க வேண்டும் என்று. அது ரத்தம் சிந்துகின்ற புரட்சி அல்ல, ரத்தத்தையே மாற்றுகின்ற புரட்சி. என்னுடைய ரத்தம் ஒரு அடிமை ரத்தமாக இருக்கிறது. என்னுடைய ரத்தம் மது போதைக்கு நான் அடிமையாகிவிட்டேன். திரை மயக்கத்திற்கு நான் அடிமையாகிவிட்டேன். இலவசங்களுக்கு நான் அடிமையாகிவிட்டேன். பணவெறிக்கு, நுகர்வு வெறிக்கு நான் அடிமையாகிவிட்டேன். அரசியல் வெறிக்கும் நான் அடிமையாகிவிட்டேன். எனவே என்னுடைய இரத்தத்தில் இந்த அடிமை குணம் நிரம்பி இருக்கிறது. எனவே இரத்தத்தை மாற்றுகின்ற புரட்சியை நம்முடைய மக்கள்வாதி மேற்கொள்ள வேண்டும் என்று நான் எண்ணுகிறேன். இரத்தம் சிந்துகின்ற புரட்சி அல்ல,
இது இரத்தத்தை மாற்றுகின்ற புரட்சி. அந்த மகத்தான புரட்சியை நம்முடைய மக்கள் வாதை நிறைவேற்றுகின்ற காலத்தில் மகத்தான மாற்றங்கள் இந்த தமிழ் சமூகத்தில் நிகழும் என்று நான் நம்புகிறேன். ஒரு பொருளாதார அடியாளினுடைய வாக்குமூலம் என்ற புத்தகத்தை எத்தனை பேர் படித்திருப்பீர்கள் என்று தெரியவில்லை. ஜான் பெர்கின்ஸ் என்று எழுதக்கூடிய அந்த மனிதருடைய அந்த வாக்குமூல புத்தகத்திலே அவர் அமெரிக்க நாட்டிலே ஒரு பெரிய பன்னாட்டு நிறுவனத்திலே வேலை செய்கிறார். எப்படி அமெரிக்க நாட்டினுடைய பன்னாட்டு நிறுவனங்கள் உலக நாடுகளினுடைய இயற்கை வளங்களை எல்லாம் சுரண்டுகின்றன என்பதை பற்றி அவர் எழுதுகிறார். அவர் வாக்குமூலம் அளிக்கிறார். மிகவும் அபாயகரமான செய்தியை அவர் சொல்லுகிறார். அதற்காக பல அபாயங்களை சந்திக்கிறார். அப்பொழுது இந்த புத்தகத்தை எழுதியதற்கு பிறகு எழுதி கொண்டிருக்கின்ற காலத்தில் தன்னுடைய மகள் ஜெசிகாவை பார்த்து சொல்லுகிறார், அன்பிற்குரிய மகளே, உன்னுடைய தந்தை ஒரு அபாயகரமான வேலையில் ஈடுபட்டிருக்கிறேன். நான் பன்னாட்டு நிறுவனம் அமெரிக்க நாட்டினுடைய வலிமை வாய்ந்த பன்னாட்டு நிறுவனங்களிலே பணிபுரிந்து அது எப்படியெல்லாம் பல சாதாரண நாடுகளினுடைய இயற்கை வளங்களை சுரண்டுகின்ற செய்தியினுடைய வாக்குமூலமாக நான் எழுதி கொண்டிருக்கிறேன். இந்த புத்தகத்தை வெளியிடுவதற்கே அஞ்சுகிறார்கள். எனவே நான் இந்த பணியை நான் தொடர்கின்ற பொழுது எனக்கு ஏதாவது நிகழ்ந்து விட்டால் நீ என்ன செய்வாய் என்று கேட்கிறார் ஜெசிகா தன்னுடைய மகளை பார்த்து. அதற்கு ஜெசிகா சொல்லுகிறார், என் அன்பிற்குரிய தந்தையே, நீங்கள் விட்டு சென்ற பணியை நான் நிச்சயமாக தொடர்வேன். காரணம் என்ன தெரியுமா? என் வயிற்றில் உருவாகக்கூடிய பேரப்பிள்ளைகள் என் தலைமுறைக்கு செய்யக்கூடிய மிக சரியான செயல் அதுதான். எனவே நான் நீங்கள் விட்டு செல்லக்கூடிய பணியை செய்வேன் என்று ஜெசிகா அந்த அபாயகரமான புத்தகத்தை எழுதிய தன்னுடைய தந்தையிடத்திலே சொல்லுகிறார். அன்பிற்குரியவர்களே, ஜெசிகாவை போல நாங்களெல்லாம் தொடங்கக்கூடிய படிகளை நீங்கள் தொடர்ந்து செய்ய வேண்டும். காரணம், எதிர்கால தமிழ் தலைமுறைக்காக அதை செய்ய வேண்டும் என்று நான் கேட்டுக்கொள்கிறேன். உலகத்தில் நடக்கக்கூடிய பல அவலங்களுக்கு காரணம் அந்த அவலங்களை செய்யக்கூடிய ஒரு சில குற்றவாளிகள் அல்ல. மாறாக இந்த அவலங்களை எல்லாம், அக்கிரமங்களை எல்லாம், அநீதிகளை எல்லாம் பொறுத்து கொள்ளுகின்ற பெரும்பான்மையாக இருக்கக்கூடிய இந்த மௌனமான மக்களால் தான் இத்தனை குற்றங்கள் நடக்கிறது என்று மார்ட்டின் லூதர் கிங் சொல்லுகிறார். எனவே இனிமேல் அக்கிரமங்களை பார்த்து பொறுத்து கொண்டிருக்கக்கூடிய சடங்களாக நாம் இருக்க போவது இல்லை என்பதை மட்டும் நீங்கள் நிரூபிக்க வேண்டும். அதற்கு மக்கள்வாதி மிகச்சரியான பயிற்சியை கொடுக்கும்.